பெயர்தான் காதலா. புரியா மொழியோ புரிந்து போகும், புரிந்த மொழியோ மறந்து போகும். சரியாத உடை சரி செய்வதாக சரியாயிருந்தும் சரியச் செய்யும். நிலவை போலவே இருளும் பிடிக்கும், உணவை போலவே பசியும் ருசிக்கும். எந்த பேனா வாங்கும் பொழுதும் என்னவள் பெயர்தான் எழுதி பார்க்கும். இதற்கு பெயர்தான் காதலா. இதற்கு பெயர்தான் காதலா. கண்ணாடி முன்னே பேசி பார்த்தால் வார்த்தைகள் எல்லாம் முண்டி அடிக்கும். முன்னாடி வந்து பேசும் பொழுதோ வார்த்தைகள் எல்லாம் நொண்டி அடிக்கும். ஆதி பார்வை பார்க்கும் போதே பட்டாம்பூச்சிகள் நெஞ்சில் பறக்கும். கல்லில் இருந்தும் கவிதை முளைக்கும், காகிதம் மணக்கும், கண்ணீர் நிற்கும். இதற்கு பெயர்தான் காதலா. காதலா. இதற்கு பெயர்தான் காதலா. பமலகதனி கண்கள் என்னும் 2 ஜன்னல் திறந்து வைத்தும் மூடிக்கொள்ளும். இதயம் என்னும் ஒற்றை கதவு மூடி வைத்தும் திறந்து கொள்ளும். நீ என்பது நீ மட்டுமல்ல, மூளையின் மூளையில் ஓர் குரல் கேட்கும். நான் என்பதில் இன்னொரு பாதி யார் என்பதை இதயம் கேட்கும். இதற்கு பெயர்தான் காதலா. 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 இதற்கு பெயர்தான் இதற்கு பெயர்தான் காதலா. இதற்கு பெயர்தான் காதலா. தொடர்ந்து மணிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு இந்த நேரத்தில் அண்ணா ராஜேஷ் கூட அணிஞ்சிருக்காங்க. வானிலா காணும் நிலவே தமிழ் முகமோ மொழி அழகோ தாய்மடியோ பகலில் தேய்கின்றாய் இரவில் வளர்கின்றாய் அன்பில் மிளிர்கின்றாய் மழலையாய் ஆழ்கின்றாய் மௌன விழியோ மனதின் வலியோ இடையே தொலைகின்றாய் இலக்கண பிழையோ அடிப்படை கேட்கின்றேன் அன்னையாய் வா ஆனந்த தாலாட்டை அமுத தமிழாய் தா அப்படின்னு சொல்லி இணைஞ்சிருக்காங்க. அது மாத்திரமல்ல, மௌனமே மொழியானால் சத்தமே சாந்தமாகுமா? சந்தமே சாந்தமானால் ஜதிகளும் சுமூகமாக, சுமூகமாக ஜதிகளும் ஜீவனை திறக்குமா? ஜீவனை திறந்தேதான் பாவம் உயிருமா? உயிரற்று பாவே போயிற்ற புகழையும் மீளா கேள்வியில் விடை தேடி வந்தேன் இங்கே
அதே மாதிரி மீளவாய் இளையோனே அப்படின்னு சொல்லியும் ஒரு கவி வரியை அனுப்பியிருக்காங்க. இதே நேரத்தில் பிரியன் கூட நினைச்சிருக்காங்க. தாகம் யார் விதைத்தது, இங்குதான் சிதைத்தது மனம் தான் வலிக்குது, இங்குதான் நடந்தது இதை யார் ஆற்றுவார், இனி யார் பேசுவார், அவன் கண்ணேக்கமே என்னுள் தாக்குதே, இனி யார் அழுவது, அதை யார் துடைப்பது, இங்கு பொய் நாடகம் தினம்தான் நடக்குது, உன்னுள் சிந்தனை என்னதான் ஓடுமோ, என்னிடம் வார்த்தைகள் மூடித்தான் அழுகுதே, உன் சோகம் தொலைந்திட என் தாகம் எடுக்குதே. இப்படியும் வாழுவான் அந்த பனைமரம் அழகாகத்தான் இருக்கு, சொந்த பந்தங்கள் இழந்து சோகமாய்த்தான் இருக்கு, காயங்கள் இருந்தும் தான் காட்டிக்கொள்ளாமல் இருக்கும் இருந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது வறட்சியின் பிடியில் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. தொடர்ந்தும் ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். முதல் தர வானொலி தாமரை வானொலியின் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு. என்மேல் கோபமா, பேசம்மா ஒரு மொழி பேசம்மா, என் பாலைவனத்தில் உந்தன் பார்வையாறு வந்து பாய்ந்திடுமா, உன் ஊடல் தீர்வதற்குள் எந்த ஜீவன் மெல்ல ஓய்ந்திடுமா, உள் உயிரே உருகுதம்மா, கோபமா என்மேல் கோபமா, பேசம்மா ஒரு மொழி பேசம்மா, என் பாலைவனத்தில் உந்தன் பார்வையாறு வந்து பாய்ந்திடுமா, உன் ஊடல் தீர்வதற்குள் எந்த ஜீவன் மெல்ல ஓய்ந்திடுமா, உள் உயிரே உருகுதம்மா, கோபமா என் மேல் கோபமா. உன் பாதம் படிகின்ற சிறு துகளில் என் ஆவி துடிக்குதடி, கோபமா என் மேல் கோபமா, என் மார்பு கீரடி பெண்ணே அதில் உன் முகம் தோன்றிடும் கண்ணே, என் மார்பு கீரடி பெண்ணே அதில் உன் முகம் தோன்றிடும் கண்ணே, கண்கள் சாமரம் வீசிடுமா இல்லை காயத்தில் கத்தி வீசிடுமா, கோபமா என் மேல் கோபமா.
நான் கண்களை தொலைத்து பிறந்திருந்தால் இந்த காதல் துயரும் இல்லை. நீ இன்னொரு கிரகத்தில் பிறந்திருந்தால் இந்த ஏக்கம் சிறிதும் இல்லை. கோபமா என் மேல் கோபமா, என் கண்ணில் ஏனடி வந்தாய், என் காற்றை நீ கொள்ளை கொண்டாய். என் கண்ணில் ஏனடி வந்தாய், என் காற்றை நீ கொள்ளை கொண்டாய். மௌனங்கள் மொழிகளின் வேஷமம்மா, மறுமொழி ஒன்று பேசிடமா. கோபமா ஒரு மொழி பேசமா. என் பாலைவனத்தில் உங்கள் பார்வை ஆறு வந்து பாய்ந்திடுமா. உன் ஊடல் தீர்வதற்குள் எந்த ஜீவன் மெல்ல ஓய்ந்திடுமா. உள்ளுயிரே உருகுதமா. கோபமா என் மேல் கோபமா, பேசமா ஒரு மொழி பேசமா. கோபமா என் மேல் கோபமா, பேசமா ஒரு மொழி பேசமா. தொடர்ந்து மணிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு இன்னைக்கில் சிந்தியா கூட நினைஞ்சிருக்காங்க. ஒளியினை அணைத்து விட்டோம் என்ற பெருமையில் உறங்கிய இரவின் இருளினை புழுங்கியபடியே கிழக்கின் விடியல் அமைதியாய் புலர்ந்திட ஊசைகள் ஒவ்வொன்றும் தெளிவாய் விளங்குது. இயற்கையின் இதயமாய் துடிப்பதன் இங்கிதம் உணர்ந்து பூக்கள் ஒவ்வொன்றும் தானாய் திறக்குது. காற்றின் வருடர்கள் நர்த்தனம் செய்யும் மலைவீழ் அருவிகள் மனதை வருடியே கடந்து செல்லுதே. நன்மை தின்னும் தீமைகள் உலகில் நிறையவே உண்டு. தீமையை வெல்லும் நன்மைகள் எப்போதும் பாரினில் உண்டு. இருளினை மேவும் ஒளியே என்றும் பாரினை வெல்லும். வெல்லுவது நீ என்ற நம்பிக்கை இருந்தால் எழுந்து வா. நீலக்கடல் மூழ்கி ஆழக்கடல் நுழைந்து பொங்குவம்மை அடங்கும் வரையில் அலையின் அணைப்பில் துயின்று எழுந்தே மலையை கடந்து விண்ணில் உயர்ந்திடும். விண்மணி பரவினில் எண்ணிய விடிவல் எழுந்தே வருகுது. கண்ணிமைகள் அசைந்திட கருவிழிகள் திறந்திட புதுவொளி பரவிடும். புவிதனை ரசித்திடே புதுயுக மனிதரே துடிப்புடன் எழுவீரே. படைப்பினில் சிறைந்தவை பாரினில் நிறையவே களிப்புடன் அணைந்திடின் மாற்றங்கள் புதுமையே விழிப்புடன் எழுந்து வா. பொழிப்புடன் வாழலாம். எழுவிடியல் எவருக்குமல்ல எமக்கே வரும் விடியல். பழையதே அல்ல அது புதிதே புதிதே. இதழ் விரி மலர்கள் சிரிப்பது கண்டு இதயங்கள் தானாய் திறக்கணும் நின்று. மெல்லிய தென்றல் வருவது கண்டு சிவப்பாய் மெதுவாய் நிரப்புணுமென்று. வண்டுகள் இசையினை ரசித்திடும் பூக்கள் விருந்தாய். தேனை படைப்பது போல அன்பால் நிறையும் நெஞ்சங்கள் யாவும் பண்பாய் பாரினில் உயர்ந்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி சிந்தியா சிந்து கிளிநொச்சியிலிருந்து தான் எங்களோட அப்படியே இணைச்சிருந்தாங்க. தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். முதல் தர வானொலி தாமரை வானொலியின் இமையும் இசையும் நிகழ்ச்சியின் ஊடாக. ஒரு கடிதம் எழுதினேன், என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்தின் வடிவிலே
நான் என்னை அனுப்பினேன். காதலா, இதுதான் காதலா? காதலா, இதுதான் காதலா? ஒரு கடிதம் எழுதினேன், என் உயிரை அனுப்பினேன். கைகள் மீட்டிட இங்கே உயிர் வீடை வாடும். உடை கூட பெருஞ்சுமையாக இடை மீது ஆடும். உன் பாடல் பூங்குயில் இங்கே ஓயாமல் பாடும். உன்னை தேடி பார்வைகள் எல்லாம் நெடுந்தூரம் ஓடும். தூது போக இன்று ஒரு தோழி ஏது இன்று. என் மேனி எங்கும் நோயில் வாடுதே. காதலா, இதுதான் காதலா? காதலா, இதுதான் காதலா? ஒரு கடிதம் எழுதினேன், என் உயிரை அனுப்பினேன். நான் வாங்கும் சுவாசங்கள் எல்லாம் நீ தந்த காற்று. நீ இன்றி வாழ்ந்திட இங்கு எனக்கேது மூச்சு. ஆகாயம் நீர் நிலம் யாவும் அழகே உன் காட்சி. அலை பாய்ந்து நான் இங்கு ஓட அவைதானே சாட்சி. நீ இல்லாத நானே, குளிர் நீர் இல்லாத நீனே. நீயோடை போல கூட வேண்டுமே. காதலா, இதுதான் காதலா? காதலா, இதுதான் காதலா? ஒரு கடிதம் எழுதினேன், என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்தின் வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலா, இதுதான் காதலா? காதலா, இதுதான் காதலா? ஒரு கடிதம் எழுதினேன், என் உயிரை அனுப்பினேன். தொடர்ந்து மணிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு இந்த நேரத்தில் ரோஷான் கூட நினைச்சிருக்காங்க. இருட்டு நேரத்திலும் உன் திருட்டு பார்வை என்னை ஏதோ செய்தடி. என்னை பயக்கிடும் அளவில் உன் பார்வையில் போதையுள்ளதோ. என் உயிர் சிறுநொடி ஆனாலும் சிலிர்த்து போகுதடி. உன் செல்மிஷ பார்வையில் நிலவு இல்லா நேரத்தில் உன் முக நிலவாய் தோன்றுதடி. நித்தம் ஒரு முறை உன்னை காணாது
பித்து பிடித்து போகுதடி. அன்பில் அளவற்ற அலைபாயும் என் உள்ளம் உன்னோடு கரம் கோர்க்கும் ஆசையில் காதலெனும் பாதையில் கால் வைத்து நடந்து பார்த்தேன். நான் நினைத்த பாதையில் கால்கள் சென்றதில்லை, கால்கள் நடந்த பாதை நான் நினைத்ததில்லை. கரையின்றி இருந்தும் ரசித்து பார்த்தேன். கடல் அழகானதுதாய், அலை கூட சுகமானதுமாய் தோன்றியது. கால் தடுமாறி விழுந்து விட்டேன். அழகான கடல் எனக்கு ஆழத்தை காட்டிவிட்டது. சுகமான அலை விழுந்து என்னை என்னை அல்லல்பட வைக்கின்றது. கடலின் ஆழம் தெரிந்த எனக்கு இன்று கரையின் தூரம் மறந்து போனது. என்னவளே, உனக்காக காத்திருக்கின்றேன். கவிதைகள் எழுத எனக்கு பிடிக்கும். ஆனால் அந்த கவிதைகள் எல்லாம் உனக்கு பிடிக்கும் என்றால் அந்த கவித்துளிகளோடு நான் என்றும் காத்திருப்பேன் என்னவளே அப்படின்னு சொல்லித்தான் ரோஷான் நினைஞ்சிருந்தாங்க. தொடர்ந்தும் நாங்கள் நிறைய கவிவரிகள் அப்படியே நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள தயாராகிருக்கோம். இதே நேரத்தில் எங்களுடைய அபிமான சொந்தம் பூஜா அணிஞ்சிருக்காங்க. அன்பே நீ வேண்டும், காத்திருக்கின்றேன் வருவாயா. காலம் சென்றாலும் கனவுகள் மறைந்தாலும் கவிதைகள் அழிந்தாலும் என் உயிர் பிரிந்தாலும் காற்றோடு தொடர்ந்து வருவேன் உன் அன்புக்காக. என்னவனே, உனக்காக காத்திருக்கின்றேன். கண்விழிகளால் என்னை மயக்கி காதல் வலையில் சிக்க வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக என் உயிரை குடிக்கின்றாய். இங்கு உடல் மட்டும்தான் என்னிடம், உயிர் உன்னிடம் அப்படின்னு சொல்லி தர்ஷன் நினைஞ்சிருக்காங்க. இதே நேரத்தில் அப்படியே நிறைய சொந்தங்கள் நினைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். முதல் தர வானொலி தாமரை வானொலியின் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு. ஒரு தேவதை வந்து விட்டாள் உன்னை தேடி, வண்ண மாலைகள் சூட வந்தாள் தங்கத்தேரிலே. ஒரு
இணைந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு ரணமான வழி இருக்கும், ரணமான சுமை இருக்கும். அந்த சுமைகள் எல்லாம் அப்படியே இறக்கி வைக்கிற இடைக்காலத்து பாடல்கள், பழைய பாடல்கள் தான் நாங்கள் வார நாட்களில் அப்படியே வலம் வர காத்துட்டே இருக்கோம். உங்களுடைய மனசில் இருக்கிற அந்த பிரிவுகள், நிறைய பேர் எங்களுடைய சொந்தங்கள் எழுதுகிற கவிதை எல்லாமே காதல், அதாவது ஒருதலை காதல், இல்லாட்டி காதலிச்சு அப்படியே விட்டுருப்பாங்க. அந்த காதல் உணர்வுகள் இன்னுமே அந்த முதல் காதல், முதல் தருணம், முதல் முத்தம் யாராலையுமே மறக்க முடியாது. அந்த வலி எல்லாருடைய மனசுலையும் இருக்கும். அதை தாண்டி தான் எல்லாரும் அந்த கவிதை துளிகள் அப்படியே அனுப்பியிருக்காங்க. அது மாத்திரமல்ல, எங்களுடைய முதல் தர வானொலி தாமரை வானொலி உங்களுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வாரத்தின் இறுதி நாட்கள், அதாவது சனிக்கிழமை தோறும் ஞாபகச்சுவடு நிகழ்ச்சி எங்களுடைய சொந்தங்களுக்காக வலம் வந்து கொண்டே இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய அந்த காதல் அனுபவங்கள், நீங்கள் எப்படி காதலிச்சிங்க, எப்படி சந்தோஷமாக இருந்தீங்க, அந்த கதைகள் எல்லாம் அப்படியே எங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்று நினச்சிங்கன்னு சொன்னால், நீங்களும் அந்த கதைகளை உங்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற அந்த சுவாரஸ்யமான பதிவுகளை உங்களுடைய முதல் தர வானொலி தாமரை வானொலியின் முகப்புத்தகத்தில் அனுப்பி வைக்கலாம். அதையும் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள தயாராகிருக்கோம். அது மாத்திரமல்ல, எல்லாருடைய மனசுலேயும் அந்த ரணமான வலி இருக்கும், அந்த ரணமான மனச்சுமை இருக்கும். அதெல்லாம் அப்படியே போக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால், நீங்களும் எங்களுடைய தாமரை FM ஆன்லைன் ரேடியோ இன்னும் புத்தகத்தில் வந்தீங்கன்னு சொன்னால், அந்த கவிதைகளையும் நாங்கள் சேர்த்துக்கொள்ள தயாராகிருக்கோம் என்று சொல்லிக்கிட்டு நானும் விடைபெற்று செல்லும் நேரம் வந்தாச்சு. எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. இந்த நிமிஷம், இந்த நேரம் எங்களுக்கான ஒரு தருணம், எங்களுக்கான ஒரு வாய்ப்பு. அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் எப்போவுமே விடக்கூடாது. நாங்கள் இன்றைக்கி இருக்கோம், நாளைக்கு இருக்குமா என்று தெரியாது. காதலும் அப்படித்தான். எல்லாரும் காதலிக்கிறாங்க, ஆனால் கடைசியில் பிரிவு, டைம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. காதல் மட்டும் இல்லை, எல்லாருடைய மனசிலும் ஏதோ ஒரு தாக்கம். சில நேரம் நட்பாக இருக்கும், அம்மா அப்பாட பிரிவாக இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தை எல்லாருமே தொலைச்சிட்டு தான், அதாவது சொல்ல முடியாத ரணங்களை மனசுக்குள்ளே புதைச்சிட்டு தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ஆர்ஜே லக்ஷியா. தொடர்ந்தும் தாமரை வானொலியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்க சொந்தங்களே. திருமண மலர்கள் தருவாய தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடியே, தினம் ஒரு பணியை தருவாய வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளையே, மலர்வாய் மலர்வாய் கொடியே, கனிவாய் கனிவாய் மரமே, நதியும் கரையும் மருகே, நானும் அவனும் மருகே, பிறந்த இடம் புகுந்த இடம் வேறே இல்லை, ஞாயிறுக்கும் திங்களுக்கும் தூரமில்லை. திருமண மலர்கள் தருவாய
அவனவனே உறவானவன். கொலுசையிடம் ஓசை கேட்டே மனசில் உள்ள பாஷை சொல்வான். மழை நின்ற மலரை போல பதமானவன். உறவெல்லாம் ஒன்றாய் ஒன்றாய் கூடியவன். தெய்வங்களும் எங்களைத்தான் நேசிக்குமே. தேவதைகள் வாழ்த்து மடல் வாசிக்குமே. திருமண மலர்கள் தருவாய தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடி. தினம் ஒரு பணியை தருவாய வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளை. மலர்வாய் மலர்வாய் கொடியே, கனிவாய் கனிவாய் மரமே. நதியும் கரையும் வருவே, நானும் அவனும் வருவே. பிறந்த இடம் புகுந்த இடம் வேறே இல்லை. ஞாயிறுக்கும் திங்களுக்கும் தூரமில்லை. One to the two to the three to the four. Tamara your family majana so. Get your party. So what the cool. Ni tamara your so what to do. புது வெளிச்சம் ஊத்தது தாமரை முன்னு. கேக்குது பல நிகழ்ச்சி, கேட்டதும் மனசுக்கு பெரும் மகிழ்ச்சி. என் மனசுக்கு புது ராகம் கேக்குது தாமரை புது பாட்டு. 1 2 3 4 ஐயோ இது நம்ம ஊரு குரல் பாரு. பாட உச்சி மேல உச்சி போய் கால் தரத்த பசி தனது மெந்து நிக்க பாரு. கேளு நல்லா கேளு, தாமரைய பொண்ணு நல்லா கேளு. கேளு நல்லா கேளு, தாமரைய பொண்ணு நல்லா கேளு.